ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிசைட் பண்ணுறது செயின் ப்ராக்கெட் மாற்ற வந்திருக்கோம். செயின் ப்ராக்கெட் கிட்டு வந்து 2145 ரூபா. அப்புறம் வந்து பேக் டயருக்கு வந்து பிரேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிரேக் ஷூவும் மாற்றலான்னு முடிவு பண்ணி அது ஒரு 350 ரூபா ஆச்சு. இந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து சின்ன கியர் ஒன்று இருக்குது. இது வந்து கியர் பாக்ஸ் சைடு வரும். இது இல்லாமல் இன்னொரு பெரிய கியரும் இருக்குது, ஒரு செயின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புல்லட்டுக்கு வந்து 16 டீத் வரணும்னு சொன்னார் மெக்கானிக்கு. அதனால் 16 டீத் இருக்கான்னு செக் பண்ணிட்டார். கரெக்டாக இருக்குன்னு அவர் வச்சுட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் டயரண்ட வர கியர் செட்டு, அது இல்லாமல் இன்னும் ஒரு செயின் இருக்குது. இந்த 3 ஐட்டத்துக்கு 2145 ரூபா ஆயிடுச்சு. நான் ஆன்லைனில் பார்த்தேன், ஒரு வெப்சைட்டில் 1650 ஏதோ போட்டிருந்தது. சரி, அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இப்போலாம் ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாரு மெக்கானிக்கு. இதில் 16 டீத் இருக்கணும். ஆனால் பேக்கில் இருக்கிறது வந்து 350க்கும் இதுக்கும் காமன் தான். ஓல்டு புல்லட்டுக்கும் இந்த சின்ன டீத் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் செக் பண்ணிட்டார். நம்ம கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து பேக் டயருக்கு வர பிரேக் ஷூ. இந்த வந்து பழசு வந்து சுத்தமாக தேஞ்சு போச்சு. பிரேக்கே வந்து எண்டில் தான் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதை செயின் ப்ராக்கெட் மாற்றணுன்னா அந்த உள்ள அந்த குட்டி கியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்றணுன்னா இந்த கிளச் பிளேட்டு இருக்கிற இந்த ஃபுல் செட்டுமே கிளச் பாக்ஸுமே ஃபுல்லாக கழட்டணும் தம்பி அப்படின்ட்டாரு. அதனால் ஆயிலும் மாற்றுற மாதிரி வரும்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு 3000 முடியும்னு பார்த்தேன். ஆனால் அது லாஸ்ட்டில் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் போல். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் டயர், அதாவது பேக் பிரேக், பின்னாடி பிரேக் அடிக்கும்போது வந்து அந்த லைட் எரியும், அதுக்கான சுவிட்சு உள்ளதாக இருந்தது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரேக் அவுத்து விட்டுட்டு கிளச் பாக்ஸ்லேருந்து ஆயிலை இறக்கிட்டு ஒன்று ஒன்றா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாட்சி எல்லா ஆயிலையும் இறக்கிட்டார். இது வந்து சாதனா ஆட்டோமொபைல்ஸ்னு ஒரு கடை. இது வந்து விழுப்புரத்தில் வந்து அந்த இபி பக்கத்தில் இருக்க சிக்னல்லேருந்து நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும் சிக்னலில். அங்கே இபிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை, சாதனா ஒர்க் ஷாப் ஆட்டோ ஒர்க்ஸ்னு. இவர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் புல்லட், ஓல்டு புல்லட், அப்புறம் RX 100, RX 350, RX 135 இதெல்லாம் பார்க்குறாரு. அதுவும் RX 100, RX 135க்கு தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புல்லட்டையும் பார்க்குறாரு, நல்லா பார்க்குறாரு. இவர்கிட்ட ஒரு 2 புல்லட்டு இன்னுமே ரெடி ஆகிட்டுருக்கு. கிளச்சு பிளேட் சுடுதுன்றாரு. நான் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்து அப்படியே விட்டு இது பண்ணேன். டக்குன்னு கட்டிட்டார். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, டக்குன்னு கட்டிட்டார். ஆனால் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பர்சனல் வேலையாக கொஞ்சம் போயிட்டார். மதியம் கொஞ்சம் நேரம் சாப்பிட போயிட்டார். நான் ஒரு 11 மணிக்கு வண்டி எடுத்து போய் விட்டேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் வேலை முடிஞ்சுது. நடுவில் வேறு ஒரு சில பொருள் எதுவுமே கிடைக்கல. ஒரு இந்த ஆயில் சீல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தேடி அலைஞ்சோம்.
இவர்கிட்ட என்ன எனக்கு பிடிச்சதுன்னா, எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு ப்ராப்பராக பக்காவாக செய்வார். அதே மாதிரி இல்லாமல் அன்னைக்கே வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்காகவே நான் இங்கே போயிடுவேன். இது இல்லாமல் இன்னும் 2 மெக்கானிக் ஷெட் இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தருவாங்க. ஆனால் அங்கேயும் நல்லா தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்பயே வேலை நடக்காது விட்டுட்டு போனோம். ஏன்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய வண்டி நிற்கும். 10 வண்டி என்கிட்ட நிற்கும். அதனால் நான் இங்கே வந்து வேலையை டக்குன்னு முடிச்சுக்கிறது. வேணா இந்த கடையோட லொக்கேஷன் ஒன்றா நான் கமெண்டில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுதாங்க இன்ஜின். இப்போ வந்து இன்ஜின் தனியாகிடுச்சு, கியர் பாக்ஸ் தனியாகிடுச்சு. இப்போ என்னன்னா இந்த பழைய செயினை வந்து இது பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த போல்டு அப்போ தான் லூஸ் ஆகும்னு சொன்னார். இது எமர்ஜென்சியாக மாற்றணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டேன். ஏன்னா செயினே வந்து அவுத்துக்குச்சு. ஏன்னா எல்லா பல்லுமே வந்து நிறைய ஒரு 10 பல்லுக்கு வந்து உடஞ்சிருச்சு அந்த கியரில், பேக்கில் இருக்கிற கியரில். அதனால் இப்போ எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய நிலமை வரும். ப்ளஸ் வேறு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இப்போ கையில் எடுத்த ஓரிங்கு இதெல்லாமே இப்போ அடிஷ்னலாக நம்ம போய் வாங்க போகிறோம். ஏன்னா சில இதெல்லாம் வந்து தேஞ்சிருக்கு. அதனால் ஆயில் லீக் ஆகும் கியர் பாக்ஸ்லேருந்து. இதில் ஆயிலும் கிரீஸும் வந்து இந்த கியர் பாக்ஸுக்குள்ளே ஊற்றிருப்பாங்க. கியர் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளே இருக்கும், இந்த ஷாஃப்ட்டுக்கு உள்ளே இருக்கும். அது உள்ள அந்த ஆயிலு ப்ளஸ் கிரீஸை வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் என்னை வந்து கடைக்கு வந்து அனுப்பிச்சிருந்தார் வேஸ்ட் கிளாத் வாங்கின சொல்லி. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க கியர் செட்டு ஃபுல்லாத்தையும் அவுத்துட்டார். பிரேக்கு மட்டமாக தேஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா நான் வாங்கி 1 இயரை யூஸ் பண்ணுறேன். இதுவரையில் அதை மாற்ற வரல. நான் கடைக்கு போயிட்டு திருப்பி ஒரு 600 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. போயிட்டு வந்து பார்த்தா அண்ணன் ஒரு மணி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கியர் செட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஷாஃப்ட் ஒன்று வருது. ஷாஃப்ட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு பைப் ஒன்று வருது. அது அதிலே வச்சு த்ரெட் டைப்பில் இருக்குது. த்ரெட் பண்ணிட்டார். த்ரெட் பண்ணார். ஏன்னா ஃபுல் லோடுமே வந்து அந்த பேரிங்கில் போகணுன்றதுக்காக அந்த பைப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, புதுசு தானே நான் ஏன்னா வந்து இது பண்ணுறீங்க எமரி போட தேய்க்கிறீங்கன்னு கேட்டால் சின்ன சின்ன பர்ர் இருக்குது தம்பி. அப்புறம் வந்து கியரு அந்த பிரேக் ஷூ வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் தேய்க்கணும்னா வந்து பிரேக் ஷூ வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னாரு. அதனால் பக்காவாக தேய்ச்சிட்டு தான் வந்து அசம்பிள் பண்ணார். தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பிரேக்குடைய அந்த பிரேக் அழுத்தும் போது உள்ளே வந்து கொஞ்சம் விரியும். அந்த இது ஓப்பன் பண்ணோம் அந்த பிரேக் ஷூவை. அதுவுமே வந்து துரு பிடிச்சி ஒரு மாதிரி ஜாம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பிரேக் அடித்து விட்டோடனே ரிலீஸ் ஆகாது. இப்போ உங்கள் பிரேக் கூட மழையில் நனைஞ்சிச்சுன்னா ஓல்டு புல்லட்டு பிரேக் அடித்து கீழே போகும். ஆனால் டக்குன்னு மேலே வரலன்னா ஃபால்ட்டு இது தான். இது உள்ள துரு பிடிச்சிருக்கும் இந்த ஒரு லிவரு. அதனால் அதை எடுத்து மாற்றிட்டு ஒரு கிரீஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். எனக்கு இந்த ஃபால்ட்டு நான் இது கைட்ட பிறகு தான் இதனால தான் ஃபால்ட் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், பிரேக் ஷூ தான் வந்து தேஞ்சதால் அப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது துரு பிடிச்சதால தான் அந்த மாதிரி இருந்திருக்கு.
வேலை எல்லாமே பார்த்து அண்ணன் செய்வார். என்ன ஒன்று, இவர் கடை வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த ஸ்பேர்லாம் கிடைக்கிற கடை இந்துஸ்தான்ட்டு ஒரு கடை. அது வந்து சென்னை போகிற ரூட்டில் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கடைக்கு. இதுக்காக இவர் வண்டியை வந்து ஒருத்தர் எடுத்து போயிருந்தார். அதனால் வண்டியில் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு டைம் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் 2 டைம் கடைக்கு போனோம். மொத்தம் 3 டைம் இங்கே வந்துட்டு ஒரு பொருளாக போய் அது போயிருக்கு, இதை போயிருக்குன்னு அவர் வேணும்னேலாம் மாற்றலை. ஒரிஜினலாகவே அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு, பேரிங் ஷேக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிருந்தது. இப்போ மாற்றிக்க தம்பி ஒரே அடியான்ட்டார். சரி ஓகே, நான் மாற்றியாச்சு. அதுக்கு வந்து அப்பப்போ கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது போயிட்டு ஒன்று ஒன்றா போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்னொரு வேலையை முடிச்சிட்டாரு. இதையுமே வந்து அவர் செட் பண்ணிட்டார். நான் அப்பப்போ நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமும் வந்து நான் போய் எதனா பொருள் வாங்கிட்டு வர போயிடுவேன். அதனால் கண்டினியூவாக எதையுமே வந்து ஷூட் பண்ண முடியல. சும்மா அவர் சாப்பிட போயிருந்தார் மதியம். அந்த டைமில் இந்த சும்மா செல்ஃப் போட்டு இன்ஜின் ஷாஃப்ட் எப்படி சுற்றுதுன்னு சும்மா பார்த்தேன் விளையாட்டுக்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். அண்ணன் வந்து டயரையும் வந்து அசம்பிள் பண்ணிட்டார் பின்னாடி. ஃபைனலாக வந்து அந்த கியர் பாக்ஸில் இருக்க அந்த இதுவும், அந்த கியர் பாக்ஸ் சைடு வர கியர், சின்ன குட்டி கியர் இருக்குல்ல, அதையே வந்து மாட்டிட்டார். அதையும் நான் ஷூட் பண்ண முடியல. இந்த செயின் மாற்றத்தை கூட நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இந்த வீலை கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட சொன்னார், அந்த செயினை அழகாக கோக்குறதுக்காக. அதனால் ஃபுல்லாக எடுக்கலை. நிறைய கட்டாகி வர்றதுக்கு காரணம் அதான். கண்டினியூவாக எடுக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் எடுக்க முடியல. இதோட என்ன ஒரு இது ஆகி போச்சுன்னா, 11 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணதால் நடுவில் சார்ஜ் இல்லாமல் ஃபைனலாக சுவிட்ச் ஆஃப் வேறு ஆகிடும். பாக்ஸ் இது கிளச் பிளேட் பாக்ஸ் மாட்டிட்டார். இந்த இதில் வந்து ஒரு டைமிங் செயின் வரும். அந்த செயின் வந்து கரெக்டான அலைன்மெண்ட் இல்லைன்னா ஒரு சைடாக வந்து அடிச்சிருந்துட்டு கரெக்டாக அதை பார்த்து கொஞ்சம் உள்ளே வெளியே இழுத்து வச்சு டைட் பண்ணுவாங்க. இந்த 2 கியரையும் செயின் போட்டு டைட் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு அசம்பிள் பண்ணிட்டாரு. இதை அசம்பிள் பண்ணோடனே நானும் ஆயில் வாங்க போயிட்டேன். ஆயில் வாங்கிட்டு வந்து ஊற்றியாச்சு. ஆயிலுக்கு ஒரு 1 லிட்ரு வாங்கினேன். 6 லிட்ரு ஊற்றி 6 லிட்ரு வச்சுருக்கேன். அது ஒரு 350 ரூபா ஆச்சு. ஃபைனலாக 4200 ஆகிக்கிருக்கு. மொத்தமாக வந்து 4200 ஆகிடுச்சு. நம்ம ஓரளவுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். டீசல் பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளச் ஒயரு, இல்லை பிரேக் ஒயர், ஆக்சிலேட்டர் ஒயரு, அப்புறம் அந்த சின்ன சின்ன இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலாம் பார்க்குறது, ஹெட் லேம்ப் ஒர்க் ஆகலாம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் வந்து மெக்கானிக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றது நம்ம கொஞ்சம் தூரமாக இருப்போம். இதுக்காக எடுத்தால் வந்து இங்கே ரெடி பண்ணி போகணுன்ட்டு ஒரு சிரமமாக இருக்கும்.
அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த என்ன கூட நம்ம பண்ணலான்னா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஆனால் நான் வண்டி வாங்கிட்டு ஒரு வண்டி வச்ச வேலை வச்சுட்டுச்சுன்றது இது மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் வந்து வண்டிக்காகன்றத விட அதாவது வண்டியுடைய இன்ஜினுக்காக இதான் ஃபஸ்ட் டைம் நான் செலவு பண்ணுறேன். இன்ஜின் அந்த கியர் செட்டு அது மாதிரி. மற்றபடி நான் வந்து இந்த அவுட்லுக்காக செலவு பண்ணுறது அது என்னுடைய தேவைக்காக நான் செலவு பண்ணுது. அவுட்லுக்கு பேட்ரிலாம் போட்டதெல்லாம் வந்து என்னுடைய தேவைக்காக. அதுவாக ஒரு ஃபால்ட் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த செயின் வந்து அவுத்துருந்தான். அப்படி 2 டைம் அவுத்துக்குச்சு செயின். ஃபஸ்ட் டைம் அவுத்துக்குச்சு, ஆனால் வந்து டக்குன்னு லாக் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் அவுத்துக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணி போட்டு நான் மெக்கானிக் ஷெட் எடுத்துன்னு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு 2 பல்லு கழட்டி அப்படி வச்சு ஒரு 2 நாள் ஓட்டினேன். ஆனால் நமக்கு அப்படி ஓட்டவே பிடிக்கல. ஒரு மாதிரி இழுத்துன்னு போகிற மாதிரி இருந்தது, ஒன் சைடாக இழுக்கிற மாதிரி இருந்தது. சரி மாற்றிடலான்னு ஒரு 2 நாள்லேயே விழுப்புரம் எடுத்துகிட்டு வந்து மாற்றியாச்சு செயின் ப்ராக்கெட்டை. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆயில் வாங்க போயிட்டேன். ஆயில் வாங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜும் இல்லை, எதையும் ஷூட் பண்ணவும் முடியல. இது வரையிலும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, சி.